இந்த பாருங்க முத்து, ஓரளவுக்கு தான் பொறுமை எல்லாம். பணத்தை வாங்கிட்டு இப்ப அப்பன்னு அலைய விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? எனக்கு வேற வேலையே இல்லையா? பணத்தை கொடுத்து நாய் மாதிரி உங்க பின்னாடியே நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கவா? ஐயா ஐயா கோச்சுக்காதீங்க. வாழை காசு தரேன்னு சொல்லி சொன்னவங்க திடுதுப்புன்னு 2 வாரம் கழிச்சுதான் பணத்தை தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கொடுக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. அதெல்லாம் உங்க பிரச்சனைமா, அது எனக்கு தேவையில்லை. முடிவா நீங்க பணத்தை எப்ப தருவீங்க? ஐயா இன்னும் 2 வாரத்துல கொடுத்துட்றேங்க. என்னது இன்னும் 2 வாரமா? என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே பணத்தை வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் பாதி பணம் கூட வந்து சேரல. நீங்க இப்ப தரேன் அப்ப தரேன்னு அலைய விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? 2 வாரம்லாம் முடியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கு பணம் வந்தாகும். இல்லைன்னா உங்க நிலப்பத்திரம் எங்கிட்ட தான் இருக்கு. பத்திரத்தை என் பேர்ல மாத்திக்கிட்டு மிச்ச காசு கொடுப்பேன், வாங்கிக்கோங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அந்த நிலமும் விவசாயமும் தான் எங்களுக்கு எல்லாமே. அதுவும் இல்லைன்னா எப்படி? அந்த பயம் இருக்குல்ல. அப்ப 2 நாள்ல பணத்தை கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்கிக்கோங்க. இல்ல 3வது நாள் பத்திரம் என் பேர்ல மாறிடும், பாத்துக்குங்க. நான் வரேன். சபாபதி சபாபதி. என்னங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் 2 வாரம் கழிச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, திடீர்னு வந்து பணம்னு கேட்டா எப்படி? ஐயா ரொம்ப அவசரம் ஐயா, அதனாலதான் நான் வந்து பணம் கேட்கறேன். இந்த பாருங்க, இப்போ என் கையில பணம் கிடையாது, போயிட்டு வாங்க. அங்க பாருண்ணே, செல்லமுத்தண்ணே. ஆமாடா அண்ணே, என்ன ஆச்சு? தூக்குனே தூக்குனே தூக்குனே. என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க குடிச்ச பூச்சி மருந்து கலப்படமா இருந்ததுனால நீங்க உயிர் பழிச்சீங்க. டாக்டர்மா என்ன சொல்றீங்க? ஆமாமா, அவர் குடிச்ச பூச்சி மருந்துல கொஞ்சம் தான் பாய்சன் இருந்தது, மீதி எல்லாம் வெறும் தண்ணி தான். என்ன காலையில வெறும் வயித்துல குடிச்சதுனால லேசா மயக்கம் வந்திருக்குமா. ஏன் டாக்டர்மா, இந்த மருந்து அடிச்சா பூச்சிங்கெல்லாம் சாகாதுங்களா? நீங்க அந்த பூச்சி மருந்து கம்பெனிக்காரங்க கிட்ட தான் கேட்கணும். டாக்டர்மா இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்களா? ஓ, தாராளமா கூட்டிட்டு போலாம். சரிங்கம்மா. நீங்க எங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட வாங்கின பணத்துல பாதி பணத்தை அடைச்சிட்டேன். மீதி பணத்துக்கு தான் அந்த வாழை காசை நம்பி இருந்தேன். அவனும் இப்போ அப்போன்னு அலக்கழிச்சிட்டான். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன நேரத்தில் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலைங்க ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல செல்லமுத்து, அந்த வாழை காசு எப்போ வருதோ அப்ப என் பணத்தை கொடுத்தா போதும், சரியா? ரொம்ப நன்றி ஐயா. பரவாயில்ல, இருக்கட்டும். உடம்பு நல்லா பார்த்து. சரிங்க. போயிட்டு வரட்டுமா? ஒரு வாய் சாப்பிட்டு போங்க ஐயா. இருக்கட்டும்மா, இனி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு பார்த்துக்குங்க. போயிட்டு வரேன். சரிங்க. நல்ல வேளை, எங்க என் பொண்ணையும் என்னை விட்டுட்டு அனாதாக்கிட்டு போயிடுவியோன்னு நினைச்ச கடவுள் காப்பாத்திட்டாரு. இந்தாங்க மாத்திரை போட்டு தண்ணியை குடிங்க.
ஐயா உனக்கு இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? இந்தாய்யா சூரியனே உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரியா. முப்புறான உனக்கு சொல்றது எதுவும் காதுல விழுவலையா? சொல்ல சொல்ல படுத்துட்டு இருக்க. எந்திரியா எந்திரியா. ஐயா இத பாருங்க. ஐயோ என்னங்க என்னங்க என்னங்க. சார் இந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கொடுப்பா ஒன்றாகாது. ஐயோ ஐயோ ஐயோ